ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்னைக்கு 9th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.7 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, இது ரெண்டையும் சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. 0.9 பார்னா நம்மளுக்கு ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி 1 இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சரி பார்க்கணும். சரிங்களா? இப்போ இதை எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0.9 பார் என்ன எழுதுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு 0.999 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரிங்களா? இதை வந்து 1வது சமன்பாடா வச்சுக்கோங்க. இங்க வந்து 9ங்கிற நம்பர் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது அப்படிதானே. அப்போ நம்ம என்ன செய்வோம், 10ஆல பெருக்கும். சரிங்களா? அப்போ சமன்பாடு 1 வந்து என்னது, 10ஆல் பெருக்க. இந்த சம் வந்து இதே மாதிரியே விரிவா இத்தனை 2.5வது இதுல எடுத்துக்காட்டு 2.5. சரிங்களா? இப்போ 10ஆல பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வரும், 10ஆல பெருக்கணும்னா இங்க மேல 10x ஈக்குவல் டு இங்க வந்து ஒரு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வரும், 9.999 இந்த மாதிரி வரும். சரிங்களா? இதை வந்து 2வது சமன்பாடா வச்சுக்கோங்க. இப்போ 2ல இருந்து 1 கழிக்க போறோம். சரிங்களா? 2 மைனஸ் 1 2வது சமன்பாடுல இருந்து 1வது சமன்பாடை கழிக்க போறோம். 2வது சமன்பாடுல ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்னது இருக்கு, 10x மைனஸ் ஃபர்ஸ்ட் சமன்பாடுல என்னது இருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் x ஈக்குவல் டு இந்த பக்கம் என்னது இருக்கு, 2வது சமன்பாடுல 9.999 மைனஸ் இங்க என்னது இருக்கு, 0.999. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த பக்கம் உள்ளதை கழிச்சோம்னா என்ன வரும், கண்டிப்பா 0 தான் வரும். இங்க 9ல இருந்து 0 கழிச்சோம்னா இதை எழுதி வேணாலும் பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க 0.999 இதை கழிச்சோம்னா 9ல இருந்து 9 0, இதுல இருந்து இது 0, இங்க 0, இங்க புள்ளி வச்சு 9. சரிங்களா? அப்போ 9 தான் ஆன்சர். சரியா? இப்போ 10x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, 9x. அப்போ 9x ஈக்குவல் டு 9. அப்ப x ஈக்குவல் டு என்ன வரும், 9/9 ஒரு 9 9. அப்ப x ஈக்குவல் டு என்னது வருது, 1 ஆன்சர். அதை எடுத்து 1ன்னு ஆன்சர் வந்துருச்சு அப்படிதானே. அப்ப ரெண்டுமே என்னதுதான், ஈக்குவல் தான். சரிங்களா? அப்போ 1 ஈக்குவல் டு 0.9 பார். எனவே இது ரெண்டும் ஈக்குவல் தான். சரிங்களா? இந்த சம் புரிஞ்சதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.